நாம சுவாசிக்கிற பிராணன் ஏகமான காற்றிலிருந்து நமக்குள் வந்து வெளியேறுது. அப்ப நம்மளுடைய ரூபம் அந்த பிராணன்ல இருக்குது, ஒட்டுது. அப்படி எப்படி ஒரு போட்டோகிராபர் அவர் போட்டோ எடுக்கிறார், அந்த புகைப்படம் எனும் நிழல் படம் அது எப்படி ஒரு காகிதத்தில் ஒட்டியது? ஒரு ஓவியன் அழகான ஓவியத்தை தீட்டுகிறான் என்றால் அந்த ஓவியம் முதலில் அவனுக்குள் பதிந்து அது வெளியில் வந்து தூரிகை வண்ணங்களால் மீண்டும் அந்த அழகிய ஓவியம் அவன் மூலமாக வெளிவருகிறது. ஒரு கலைஞன் அற்புதமான சிலையை செதுக்குகிறான் என்றால் அந்த சிலையின் அம்சம் அவனுக்குள் சென்று அவனுடைய அம்சத்தோடு கலந்து அதே அம்சம் வெளிப்பட்டு சிலையாக வடிக்கப்படுகிறது என்றால் அந்த சிலையில் காலம் இருக்கிறது. அதை வடிக்க வேண்டிய அளவிற்கான கர்மா இருக்கிறது. அதற்கான பலன் இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ நிறைந்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அதை ரசிப்பவர்கள் மிக அற்புதமாக வடித்திருக்கிறார் இந்த சிலையை என்று சொல்லும் பொழுது அந்த புகழ்ந்தவரும் அதில் மையம் கொள்கிறார்கள், இகழ்ந்தவரும் மையம் கொள்கிறார்கள் என்றால் அந்த சிலைக்குள் அந்த காலம் கர்மவினை சார்ந்தவர்கள் தான் அந்த சிலையை கண்டு ரசிக்க முடியும். எல்லோராலும் முடியுமா? ஆகவே அவர்கள் யாவுமே சூட்சும நிலையில் அங்கே பதிவாகிறார்கள். அது எப்படி? ஒரு புகைப்படத்தில் நம் உருவம் பதிவாவது போல் ஒரு செல்போனில் செல்ஃபி எடுத்தால் எப்படி நம் ரூபம் பதிவாகிறதோ அப்படி ஒரு ஆடியோவில் இன்னும் நுட்பம் அடைந்து ஒரு ஆடியோவில் நம் குரல் பதிவால் நம் ஞாபகம் மட்டுமல்ல நாம் சொல்லும் செய்தியும் அவர்களுக்குள் பதிவாகிறது என்றால் இந்த புகைப்படத்தை விட நுட்பமானது சொல். அந்த சொல் பிரகாசமாகி மீண்டும் அது ஒளிப்புள்ளியாக மாறி அங்கே பதிவாகிறது என்றால் அந்த சொல்லில் அந்த பிரகாசத்தில் அந்த சொன்னவர்கள் இருக்கிறார்கள் என்றால் எப்படி அந்த பிரகாசத்தில் சொல்லில் அவர்கள் இருக்க முடியும் என்றால் இந்த ஆத்மன் ஒளிவடிவானவன். அந்த பிரகாசம் என்பதே ஆன்மாவின் பிரகாசம். அந்த பிரகாசத்தில் அவன் இருப்பதால் அந்த பிரகாசம் வெளிப்படுகிறது. சொற்களாக, நாதங்களாக, இசையாக, பாடலாக. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப கூறுகிறேன். அந்த இசையில் அவர் வாழ்கிறார் என்றால் சூட்சமமாய் அதை பார்க்க முடியும். சூட்சும பார்வை கொண்டவர்களுக்கு அது மிக அற்புதமாக தெரியும். அந்த பார்வை இல்லாதவர்களுக்கு ஏதோ